ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவை வீழ்த்தி வெற்றி பெறுவது எப்படி? விரைவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடி புதிய யூகம் அமைக்க உள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான ரவுடி நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். காவல்துறையினர் விசாரணையில் இருவரும் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று தகவல். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் நாளை வெளியீடு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக புதிய தலைவரை நியமிக்க பாஜக மேலிடம் தீவிரம். நிலம் ஒதுக்கீடு விவகாரத்தை ஆளுநர் அனுமதி வழங்கியதால் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது வழக்குப்பதிவு. இதனை கண்டித்து பெங்களூரு விதான் சௌத்தா பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் போராட்டம். திருமாவளவன் மீது சிலருக்கு திடீர் அரசியல் காதல். பாமக தலைவர் அன்புமணியை மறைமுகமாக தாக்கிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து தவறான தகவல்களை வெளியிடுகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அமைச்சர் முத்துசாமி குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளங்களில் தவறான தகவல். வேலூர், திருவண்ணாமலை உட்பட தமிழகம் முழுவதும் கலெக்டர் அலுவலகங்களில் குவிந்த பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் காவல் நிலைய சார்பு ஆய்வாளரை வெட்டிய ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது போலீஸ். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.